எல்லாரும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் காம்பவுண்டிங்கால் தான் வந்து மணி வந்து மல்டிபிள் ஆகுது, அதிகமாக க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். காம்பவுண்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு கொடுக்குற வட்டிக்கு வட்டி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங். இப்போ உதாரணமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ₹1,00,000 லம்சமாக கட்டுறீங்க, அதாவது 1 இயருக்கு ஒரு தடவை ₹1,00,000 கட்டுறீங்க அப்படின்னா 1 இயர் கழிச்சு 12% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1,12,000 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 1,12,000க்கும் உங்களுக்கு 12% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதனால் அடுத்த வருஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹1,25,440 கிடைக்கும். இதுக்கப்புறம் 3வது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ₹1,25,440 இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதனால் உங்களுக்கு அடுத்த வருஷம் ₹1,40,493 கிடைக்கும். அதாவது நீங்கள் போடுறது வந்து 1,00,000 தான், ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வட்டிக்கும் சேர்ந்து வட்டி கிடைக்குங்க. இப்படி தாங்க காம்பவுண்டிங் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு ₹1,00,000 வச்சு இது எப்படி மல்டிப்ளை ஆகுது அப்படிங்கிறத நம்ம இனி பார்க்கலாம்.